ஸ்ரீ தமிழ் விவஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனே தட்டிட்டு வாங்க. வாங்க டைரெக்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம கதையோட ஹீரோயின் யானை தான் காட்டுறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லறை முன்னாடி உட்காந்துட்டு என் வாழ்க்கைன்னு ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு நாள் வரும்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. நான் ஆசையாக காதலிச்சு என்னோட புருஷன் என்னை விட்டு போயிட்டாரு. அவர் என்னை விட்டு போவார்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலன்னு இவ புருஷனை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்க. அவளுக்கு லாயர் சொன்னதான் ஞாபகம் வருது. சார் அவரோட சொத்து எல்லாத்தையும் அவரோட பொண்டாட்டி பேருக்கு எழுதி வச்சிட்டாரு. அதுவும் அவர் சாக போகிறதுக்கு முன்னாடி எழுதி வச்சிட்டாரு. அதுவும் அவரோட கார் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொத்து எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டாரு. இந்த சொத்து எல்லாமே மேடம்க்கு தான் சொந்தம்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவனுக்கு சாக போகிறேன்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கா, ஏன் சொத்தெல்லாம் எனக்கு எழுதி வச்சான் ஒன்றும் புரியல அப்படின்னு இப்போ அவள் புருஷனோட டைரி தான் ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு இருக்கா. அவளோட புருஷன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்போ அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பார்க்க அதில் அவங்களோட அழகான கல்யாண வாழ்க்கையை பற்றி தான் எழுதியிருக்கான். என் பொண்டாட்டி என்னை காதலிக்கிறாளான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் அவளை அப்பையிலேருந்தே காதலிச்சிருக்கேன்னு எழுதியிருக்கேன். அதை பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நானும் உன்னை உயிருக்குயிராக காதலிக்கிறேன், இந்த விஷயத்த முழுசாக புரிஞ்சுக்காம போயிட்டே அப்படின்னு அழுதுட்டு அடுத்த பக்கத்தை திருப்ப அதில் ஹீரோட சின்ன வயசு ஃபோட்டோ தான் இருக்குது. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த நாட்களே என்னால் மறக்கவே முடியாது, திரும்பவும் அந்த நாட்களுக்குள்ளே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அழுதுட்டு இருந்த பக்கம் மயக்கம் போட்டு இப்போ அப்படியே கட் பண்ணால் 20 வருஷத்துக்கு முன்னாடி ரவுடி பசங்க தான் வராங்க. இப்போ அவனுங்க டே தள்ளி போங்கடா, நான் தேடி வந்து சென்னை இங்கே தான் இருக்கானா, நான் அவனை பார்த்தாகணும் தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யாரை தேடி வந்திருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை தேடி தான் வந்திருக்கானுங்க. இப்போ ஹீரோ அவனுங்களை திரும்பி பார்த்துட்டு இருக்க, ஏன் புருஷனா அது அப்படியே ஸ்கூல் படிக்கிற மாதிரியே இருக்கானே, என்னால் அதை நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அவனுங்களை பார்த்தீங்கன்னா உன்னை அடிச்சு போடுறதுக்காக தானே வந்திருக்கோன்னு கட்டையை எடுத்துட்டு ஹீரோவை அடிக்கிற மாதிரி வர, என்னங்க உங்களுக்கு அடிப்படக்கூடாதுன்னு காப்பாத்துற மாதிரி ஓடி போய் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் தூக்கி போட்ட கட்டையை பிடிச்சிட்டு அவங்க எல்லாரையும் அடி வெளுத்து கட்டிடுறான். இப்போ ஹீரோ இப்படி அடிச்சதை பார்த்தோன்னே அவனுங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு ஓடி போக அவனோட ஃப்ரெண்டுங்களை பார்த்தீங்கன்னா, டே இந்த பொண்ணு உன்னை புருஷன் சொல்லி கத்திட்டு வந்துச்சு, என்னன்னு கேள்ற அப்படின்னு சொல்லி கேட்க, யார் நீ, உனக்கு என்ன வேணும், எதுக்காக என்ன புருஷன் சொல்லி கூப்பிட்ட, ஒரு வேலை என் கூட ஒன்றா இருக்கிறதுக்காக அப்படி கூப்பிட்டியா, வேணா மறுபடியும் அந்த மாதிரி கூப்பிடு, நான் உன் கூட வரத்துக்கு தயாராக இருக்கேன்னு சொல்ல, இந்த சின்ன வயசுல நீ இந்த மாதிரி ரவுடி சொந்தம் பண்ணிட்டு இருந்தியா, இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சேன்னு யோசிச்சுட்டு, நான் உன்னை புருஷன்லாம் கூப்பிடல, என்ன சொன்னேன் தெரியுமா, போடா கிளவான்னு சொல்லி கூப்பிட்டேன், அதுவும் காதில் தப்பாக விழுந்துருச்சுன்னு சொல்ல, இன்னொரு தடவை முன்னாடி வந்தேன்னு வச்சுக்க உன் மண்டியிலே அடித்து மயக்கம் போட வச்சிருவேன், ஒழுங்காக நடந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அவன் டைரியை படிச்சுட்டு இருக்கும்போது எப்படி இத்தனை வருஷத்துக்கு பின்னாடி வந்தேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ கொஞ்சம் தூரம் தள்ளி போய் என்ன யோசிக்கிறானா, உன்னை விட்டு தள்ளி போகிறதா உனக்கு பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஹீரோ ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இவளை காதலிச்சுட்டு இருந்திருப்பான் இல்லையா, அந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது. ஆனால் இப்போ மறுபடியும் மறுபிறவி எடுத்து வந்ததுனால இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. இப்போ அடுத்த நாள் ஹீரோவோட ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அவனோட கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இந்த பொண்ணு தான் புதுசாக நம்ம ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளை பார்த்தவொடனே திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி முழிக்கிறத பார்த்தவொடனே இவ்வளோ நாள் தான் உன் மனசில் உள்ள காதலை ஒழிச்சு வைக்கிறேன், நானும் பார்க்குறேன்டா அப்படின்னு ஹீரோ கிட்ட உட்காரலான்னு வர, அதை ஒரு பொண்ணு பார்க்குறா. இவனா அவன் பக்கத்தில் போய் உட்காந்துருவா போலே அப்படின்னு வச்சுட்டு, எங்கே போகிற, இங்கே உட்காந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல, இப்போ அவளை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேருக்கு இடையில பிரச்சனை வர காரணமாக இருந்தது இந்த பொண்ணு தான். அவனோட ஃபியான்ஸின்னு சொல்லி இங்கே உள்ள எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்தால, இவளை கண்டிப்பாக மறுபடியும் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே விட மாட்டேன் அப்படின்னு வச்சுட்டு, நான் எங்கே உட்காரணும்னு நீ சொல்ல வேணாம், எனக்கு பிடிச்ச இடத்துல நானே உட்காந்துக்கிறேன்னு அவள் போய் ஹீரோ பக்கத்தில் உட்கார. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா ஹீரோவா அங்கே உள்ள யாருக்குமே பிடிக்காது. எல்லாரை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு ரவுடி பையன். இப்போவே ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்டு இந்த பால் குடி அப்படின்னு சொல்லி கொடுக்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, யாராவது என் பக்கத்தில் உட்காந்துருக்க பார்த்தியா, ஒழுங்கா என்னை விட்டு தள்ளி போறதா உனக்கு நல்லது, பிடிக்கிறதா கஷ்டம், அதான் கலரா எல்லாம் குருவி மண்டையில கலர் அடிச்சு வச்சிருக்கீங்களேடா, எங்க போனாலும் பின்னாடியே வந்துடலாம் அப்படின்னு இவக்கிட்டே வந்துட்டு இருக்க. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போன்னு ஹீரோவை மூஞ்சில சிகரெட்டை ஊதி விட, எங்க பாரு நம்ம 2 பேரும் பில்லியர்ட்ஸ் விளையாடலாம், 2 பேர்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்றதை கேட்கலாம், நீ ஜெயிச்சா இதுக்கப்புறம் உன்னை பார்க்க வரமாட்டேன், ஒருவேளை நான் ஜெயிச்சேன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் உனக்கு பாஸ் நான் தான், என்ன ஓகேவா அப்படின்னு சொல்ல, மச்சான் ஓகே சொல்றான் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு இவ கூட பில்லியர்ட்ஸ் விளையாடிட்டு இருக்க.
இருக்கான். பார்த்தா அந்த கேம்ல இவ தான் வின் பண்றா. பாத்தியா நான் வின் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என்ன பார்க்க வராத கேட்க வராதுன்னு ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்க மிதிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அந்த இதுக்கு ஒரு பையன் வந்து இவ்வளோ பிடிச்சிடான். யார் அந்த பொண்ணு பார்க்க சூப்பரா இருக்கா, எனக்கு இன்ட்ரோ கொடுக்க மாட்டியான்னு கேட்க இவன் இப்படி பிடிச்சதை பார்த்தோன்னே ஹீரோ அவ்வளோ பிடிச்சி இழுத்துட்டு அது சரியான பைத்தியம் இங்கே வந்து கத்திட்டு இருக்கு, அதை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு, சரியான தலைவலின்னு சொல்ல ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே அவ கோச்சிக்கிட்டு இன்னைய தலைவலின்னு சொல்ற, போடா நான் போறேன்னு அவன் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இப்போ திடீர்னு அந்த இடத்துல நெருப்பு பத்திக்குது. அதை பார்த்தவொன்னே போனவன் மறுபடியும் ஓடி வந்து என்னடா பார்த்துட்டு இருக்க வெள்ளமண்டை, நெருப்பு பத்திக்குச்சுல வந்து தலை அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறா. இப்போ அவங்க 2 பேரும் வெளியே வந்ததுக்கப்புறம் இவனை பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கிட்ட வராதுன்னு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா என்னை விட்டு தள்ளிப்போன்னு சொல்ல இவன் சொல்கிற எதுவும் அவள் காதில் விழவே இல்லை. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ண அதை பார்த்து ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். இவன் இப்படி கிஸ் பண்ணோன்னு உனக்கு என்ன பைத்தியமா, இதுக்காக என் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, உனக்கு ஏற்ற பையன் நான் கிடையாது, நம்ம 2 பேரும் வேறு வேறு உலகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்ல நீ எந்த உலகத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி எனக்கு உன்னோட உலகத்தை பற்றி நல்லாவே தெரியும், என்னை காப்பாற்றுறதுக்காக தானே அவன் முன்னாடி என்னை திட்டினேன், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், உன் மனசில் நான் தான் இருக்கேனோ கண்ணை பார்த்தாலே தெரியுது, இப்போதான் அந்த காதலை நீ ஒத்துக்க போறேன்னு சொல்லி இவ பேசிக்கிட்டே கிட்ட வந்துட்டு இருக்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், எப்போவும் கூட தான் இருப்பேன், எனக்கு மறுபடியும் உனக்கு கிஸ் பண்ணணும் போலே தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோவோட கையை எடுத்து விட்டுட்டு ஐயோ என்னை கிஸ் பண்ணிட்டாலே அப்படின்னு அவன் வெக்கப்பட்டுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவனோட கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவ்வளோ பார்த்தீங்கன்னா கிளிகிளின்னு ட்ரெஸ் போட்டு வரா. உனக்கு நல்ல பொண்ணுங்களை தான் பிடிக்காதுன்னு சொன்னேன், இனிமேல் நான் நல்ல பொண்ணுலாம் கிடையாது, எப்படி நம்ம காஸ்டியூம் அப்படின்னு சொல்லி இவ காலை தூக்கி மேலே வச்சுட்டு இருக்க, ஒழுங்கா நடந்துக்க, கண்ணு கூசுது, காலை கீழே இறக்கடி அப்படின்னு சொல்ல சரி சரி அப்படின்னு இவ்வளோ காலை கீழே இறக்கிறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் கிட்ட வரும்போதெல்லாம் உன் காது செவந்து போகுதுன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நீ அந்த பக்கம் இந்த பக்கம் முழிச்சிட்டு இருக்க. இவ பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என் கூட டேட்டிங் பண்ண என்ன தப்பு, புடிமானமே கொடுக்காம போனா நான் என்னதான் பண்ணுறது, இதுவாக இருந்தாலும் டேரெக்டாக சொல்லித்தலடா, நீ டேட்டிங்க்கு ஓகே சொன்னேன்னு வச்சுக்க நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்ல வாய் முடிட்டு அமைதியாரு, இந்த மாதிரி நல்ல பொண்ணுங்களே எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்ல ஓ நல்ல பொண்ணா அப்படின்னா வாயை 2 பேரும் பெட்டில் ஒன்றா இருக்கலான்னு இவ கூப்பிட அதை பார்த்தவொடனே ஹீரோ டக்குன்னு அவன் வாயை மூடிடுறான். வாயை மூடி என்ன பேசிகிட்டு இருக்கா, லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காதுன்னு ஹீரோவில் திட்டிகிட்டு இருக்க. இவங்க எல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் அவங்க கிளாஸில் உள்ள ஒரு பொண்ணு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா. இந்த பொண்ணுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஹீரோவும் இந்த பொண்ணும் ஒரே அனாத ஆசிரமத்தில் வளர்ந்தவங்க தான். இப்போ கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் கிளாஸை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு தான் வரா. இப்போ இந்த பொண்ணு வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்த ஃபோட்டோவை எடுத்து காமிச்சிட்டு இருக்க. ரொம்ப நல்ல ஃபோட்டோ எடுத்திருக்கேன், என் ஃபோனை காமிச்சு விட்டா நல்லா இருக்குன்னு சொல்ல அவன் என்னோட ஃபியான்சி, அவனை விட்டு தள்ளி இருக்கதான் உனக்கு நல்லதுன்னு சொல்ல எனது ஃபியான்சியான ஹீரோயின் அவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு சும்மா கதை கட்டிட்டு இருந்தேன்னா செவினியை பேத்துருவேன், ஒழுங்கா போடி வேலையை பார்த்துட்டு இன்னொரு தடவை கண்ணு முன்னாடி வந்தேன்னா மூஞ்சி குழப்பி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவளை அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வர. அதை பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு பயங்கர காண்டாகுது. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவனை சும்மா விட மாட்டேன், இதுக்கான தண்டனை அவன் தான் அனுபவிக்க போறான் பாரு அப்படின்னு இவ யாருக்கோ மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ கிளாஸுக்கு வந்துட்டு இருக்கா. அவன் முகம் ஃபுல்லாக ஒரே காயமா இருக்கு. அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆயிட்டு என்னாச்சு உனக்கு, இவ்வளோ காயம் எப்படி வந்துச்சு, இங்க வா வந்து உட்கார அப்படின்னு சொல்லி ஹீரோவை பிடிச்சி உட்கார வச்சுட்டு அவ காயத்துக்கு மருந்து போட பார்க்க இவன் அமைதியாவே இருக்க மாட்டேங்கிறான். இப்போ நீ அமைதியா இல்லைன்னு வச்சுக்க, எல்லாரும் முன்னாடி உன்னை பிடிச்சி கிஸ் பண்ணிடுவேன், அமைதியா ஒழுங்கா உட்காருன்னு சொல்ல இவ பேசினதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க பேசினதை பார்த்தியா, இவங்க பண்ணுறதை பார்த்தா 2 பேருக்கும் நல்லா கண்டிப்பாக இதோ இருக்குப்பா, ஒன்றை கூட ஸ்டே பண்ணியிருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரும் ரூமர் பேசிட்டு இருக்க. அவங்க பேசுகிற எதையுமே கண்டுக்காம இவ ஹீரோவோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. ஹீரோ அவளையே காதலோட பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போன தடவை தான் நீ என் மேலே வச்சிருக்க காதலை நான் புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன், ஆனால் இப்போவும் அப்பெல்லாம் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த பாலை குடியாதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்ல அதெல்லாம் வேண்டாம் நீயே குடின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஏன் நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறேன், நீ இவ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இதுக்கு ஒரு லேடி தான் வராங்க, என் வருங்கால மருமகனை நீ தான் செடியூஸ் பண்ணுறியா, உனக்கு வெக்கமா இல்லை, அந்த பையனுக்கும் என் பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணுறதா நாங்கள் பேசி வச்சுட்டு இருக்கோம், அப்படி இருக்கிறப்ப அவனை செடியூஸ் பண்ண அசிங்கமா இல்லையான்னு அவங்க ஹீரோனை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இவன் இந்த பிரச்சனையெல்லாம் மாட்டக்கூடாதுன்னு தான் நான் அவளை விட்டு தள்ளி போகிறேன், ஆனால் இவள் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டே இருக்காளே அப்படின்ற மாதிரி அவன் முழிச்சிட்டு இருக்க. இங்கே பாருங்கள் மேடம், பார்த்த மரியாதையே பேசினா நல்லா இருக்குன்னு சொல்ல என்னடி உனக்கெல்லாம் மரியாதை அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இதுக்கு அவங்க பொண்ணு வந்துடுறாங்க. ஆக்சுவலாக இவளோட அம்மா தான் அவங்க. இப்போ இவங்கள பார்த்தீங்கன்னா அந்த பையனை சின்ன வயசுலேருந்து தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கிறது நான் தான், அவனுக்கு என் பொண்ணுக்கு தான் கல்யாணம், ஃபோட்டோவில் நீ அந்த பையனை அப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்க, என்னத்தை கொடுத்து அவனை மயக்குன்னு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. போது நிப்பாட்டுங்க, இதுக்கு மேலே அவளை ஏதாவது பேசுனீங்கன்னா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்னு அவன் சண்டைக்கு வந்துட்டு இருக்கா. என்னடா உன்னை இத்தனை வருஷம் தத்தெடுத்து வளர்த்ததெல்லாம் மறந்து போயிட்டியா, கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் இப்படி நடந்துட்டு இருக்க, நீ
பொண்ணை தான் கட்டிக்கணும், அந்த விஷயத்த மறந்துடாதன்னு சொல்ல, இந்த விஷயத்த வச்சு தான் அவனை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி பண்ணுறதுக்கு வெக்கமா இல்லை? அவன் மனசில் யார் இருக்காங்கன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு அவன் வாழ்க்கை கெடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்ருக்கேன். இன்னொரு தடவை அவனை ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது பண்ணிங்கன்னா இதை போலீஸ் கிட்ட கொடுத்துருவேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா, இந்த பொண்ணு எப்படியெல்லாம் பேசுகிறா பாருங்கன்னு அவங்க அதே இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்க. போது நிப்பாட்டுங்க, எதுவும் பண்ணாமல் அமைதியாக வாங்க அந்த இடத்த விட்டு போகலான்னு ஹீரோ அவங்கள அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். இப்போ இவங்க இப்படி போகிறத பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவளோட கலந்த கால வாழ்க்கையை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. கடந்த காலத்தில் ஹீரோவில் கல்யாணம் பண்ணுறதுக்காக அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசும்போது, எனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது, சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க, அனாதாசிரமத்தில் தான் வளர்ந்தேன்னு சொல்லி பேசியிருப்பான். அதே எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, கடந்த காலத்தில் நடக்கிற மாதிரி இந்த எண்டிங் சோகமாக இருக்க கண்டிப்பாக நான் விட மாட்டேன், வாழ்க்கையை மொத்தமாக மாற்றுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அனாதை ஆசிரமத்தில் இருந்த ஹீரோவை ஒரு புவரான ஃபேமிலி தான் தத்தை எடுத்து வளர்த்துருப்பாங்க. அதனால தான் அவனோட வாழ்க்கை இந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தான் இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோனோட வீட்டை தான் காட்டுறாங்க. இப்போ அவங்க வீட்டில் அவளோட அம்மா அப்பா 2 பேர் ட்ராமா பார்த்துட்டு இருக்க. இவ திருட்டுத்தனமாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கா. அதை பார்த்தவொன்னே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தைரியம் இருந்தால் திருட்டுத்தனமாக வீட்டுக்குள்ளே வருவேன், உன்னை பற்றி ஸ்கூலில் எல்லாரும் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்ல, அப்பா அவங்களாம் சும்மா ரூமரை கிளப்பிட்டு இருக்காங்க, ஏதாவது தப்பு நடந்தால் நான் வந்து உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா, அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்ல, ஆமாங்க நம்ம பொண்ணு சொல்கிறத நம்புங்க, நம்ம பொண்ணு மேலே நம்மளே நம்பிக்கை வைக்கலன்னா எப்படின்னு அவளுக்கு அவளோட அம்மா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இவன் நைஸாக ரூமுக்கு ஓடி வந்துடுறா. இவன் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோவோட ஐடியா தான் பார்த்துட்டு இருக்கா. அவனோட சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இவன் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு அந்த பொண்ணு தான் கால் பண்ணுறா. இப்போ அவள் கால் பண்ணி, இங்கே பாரு ஒழுங்கா அவனை விட்டு தள்ளி போயிருன்னு சொல்ல, நான் இதுக்காக அவனை விட்டு தள்ளி போகணும், நான் அவன் கூட பழகிறதுனால உனக்கு தான் பொறாமல் வந்துருச்சு போல, நீ அவனை அடையணும் அப்படின்றதுக்காக அவங்க அம்மா அப்பாக்கே ஐஸ் வச்சு அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கா. இங்கே பாரு, ஒருத்தரோட காதல் மனசுலேருந்து வரணும், அடையிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணா அது பேர் காதல் கிடையாது, அவனை நிம்மதியாக வாழ விடு, நான் இருக்கிற வரைக்கும் அவன் பக்கத்தில் கூட நீ நெருங்க முடியாது, உன் வேலையை பார்த்துட்டு போகிறதான் நல்லதுன்னு ஹீரோயின் அவளை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுற. அதை பார்த்தவொன்னே அவளுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் உட்காந்துட்டு ஹீரோட ஐடியா தான் தேடிட்டு இருக்கா. ஹீரோ யாருக்கு தெரியாமல் சீக்ரெட்டாக ஒரு ஐடியா வச்சிருக்கான். அந்த ஐடியா இவளுக்கு தெரியும், ஏன்னா ஹீரோவோட டைரியில் படிச்சிருப்பா இல்லையா. இப்போ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு, இந்த ஐடியில் தானே நீ இருக்க, உன்னை என்ன பண்ணுற பாருடா அப்படின்னு இவ ஹீரோக்கு அவளோட ஃபோட்டோ மெசேஜ்னு எல்லாத்தையும் அனுப்பிட்டு இருக்க. யாருன்னே தெரியாத ஒரு ஆளுக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு இவன் கேட்குறான். ஏன்னா நான் உன்னோட ஃபேன்பா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏடா கூடமாக ஹீரோக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ அந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ணி விட்டுறான். நான் யாருன்னே தெரியாது, எனக்கு போய் இப்படிலாம் ஃபோட்டோ அனுப்பிட்டு இருக்கேன், இந்த மாதிரி அனுப்புறது உனக்கு சேஃப்டி கிடையாதுன்னு சொல்ல, நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், போடா விளக்கணுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. எனக்கு நல்லா தெரியுமான்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். இப்போ அவன் பேசி முடிச்சதுக்கப்புறம் அவன் கையில் உள்ள புக்கை பார்க்குறான். நம்ம ஹீரோக்கு ப்ரோக்ராமிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் காட்ட வேண்டியதானே. அடுத்த நாளே ரொம்ப சந்தோஷமாக அந்த ப்ரோக்ராம் புக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு இந்த பொண்ணு தான் வரா. இப்போ அந்த பொண்ணை வந்து அந்த யானை காதலிக்கிற போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தேவையில்லாமல் இந்த விஷயத்துலேயே நீ தலையிடாதுன்னு இவ சொல்ல, அவளை பார்த்தீங்கன்னா அவளும் நம்மள வேறு வேறு உலகத்தை சேர்ந்தவங்க, அவள் பணக்கார வீட்டு பொண்ணு, ஒரு செகண்டில் உன்னை தூக்கி போட்டு வந்துடுவா, நீயும் நானும் அனாதை அப்படின்றத மறந்துடாத, நமக்கு இதுதான் என்னைக்கு நிரந்தரம்னு சொல்லிட்டு இருக்க. வேலை ஏதோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த வீட்டு வர. அதை பார்த்தோன்னே இவன் ஹீரோவை முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோ லேப்ல உட்காந்து கோடிங் படிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு 2 பொண்ணுங்க தான் வராங்க. இப்போ அவங்க ஹீரோவை பார்த்தோன்னே, இவன் லைப்ரரியில் என்ன பண்ணிட்டு இருக்கான், இவனெல்லாம் இந்த இடத்துல பார்க்கவே முடியாது, அவன் மண்டையை பாரு பொறிக்கு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இவளுங்க பேசுறது ஹீரோ காதில் விழுந்தவொன்னே அவன் அவங்கள முறைச்சு பார்க்குறான். அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போக அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, டே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், உன் மண்டைக்கு இந்த கலர் கொஞ்சம் கூட சூட் ஆகல, பிளாக் கலர் அடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்ல, அமைதியாக இருன்னு ஹீரோ சொல்கிறான். சரி நான் புதுசாக ஒரு கோடிங் கற்றுட்டு இருக்கேன், வா உனக்கு சொல்லித்தரேன்னு இவ கோடிங் சொல்லி கொடுத்துட்டு ஹீரோ மேலே சாஞ்சிட்டு என்ன சொல்கிறேன்னா, என் மேலே உள்ள காதலை எப்போதான் நீ ஓகே சொல்லுவ, நீ என்னை காதலிக்கிற அப்படின்றத எத்தனை நாள் தான் மறைச்சிட்டு இருக்க போறேன்னு தெரில, டக்குன்னு உண்மையை ஒத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவ சிரிச்சிட்டு இருக்க. ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை சொல்லிக் கொடுத்ததை வச்சு என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ் லெவலாக இருக்குது, என் லெவலுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடு, இதோட அவுட்புட் சரியாக வருமா வராதான்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்ல, அடப்போடா உனக்காக தான் இதையே கற்றுட்டு வந்தேன், இது கூட உன்னால் புரிஞ்சிக்க முடியலையானே. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அதே இடத்துல படுத்து தூங்கிட, அடியே எந்திரி லைப்ரரி க்ளோஸ் பண்ணுற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல இவ்வளோ எந்திரிக்கிறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, எங்கள் பாரு நம்ம ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் நடக்க போகுது, அந்த காம்படிஷனில் நீ வின் பண்ணியே ஆகணும், உனக்காக தான் இந்த நோட்ஸ் எல்லாமே, இதை வச்சுட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ண, கோடிங்கில் நீ தான் கிங்காக வரணும்னு சொல்லிட்டு இருக்க. இதை கொடுத்து
கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவன் மனசில் உள்ள காதலை எப்படி தான் வெளியே கொண்டு வரதுன்னு தெரில. நானும் படாத பட்டுட்டு இருக்கேன், ஆனால் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் எல்லாரும் கிளாஸில் உட்காந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு டீச்சர் தான் வராரு. இப்போ அவர் என்ன சொல்றேன்னா, அவங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். நேஷனல் கோடிங் டிசைன் காம்படிஷனில் உங்கள் கிளாஸை சேர்ந்த சென்னின்ற பையன் செலக்ட் ஆயிருக்கான். அவனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு, அவனுக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா பின்னாடி உள்ள ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பொறுக்கி பையன் எப்படி இதில் செலக்ட் ஆனா, யாருக்கு தெரியும் என்ன வேலை பார்த்து செலக்ட் ஆனோன்னா தெரிலன்னு சொல்லிட்டு இருக்க. இவளுங்க பேசுறது ஹீரோயின் காதில் விழுந்தவன அவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்னும் பேசிட்டு இருக்கா. காலையில் பல்ல விளக்க மறந்துட்ட போல, இந்த அந்த செடியை வச்சு பல்ல விளக்கி தலை அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிச்சி திட்டி விட, அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு சிரிப்பாக வந்துட்டு இருக்கு. இப்போ டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, இன்டர்நேஷனல் காம்படிஷனில் கலந்துக்கணும், நாளைக்கு அதுக்காக எல்லாரும் போகிறோம், நீயும் வந்துடுன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்கிறான். இப்போ ஈவினிங் ஹீரோவனோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அவங்க அப்பா நிறைய குடிச்சிட்டு இருக்காரு, வாங்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவங்க அப்பா ஒரு பையனை கூட்டிகிட்டு வராரு. இப்போ அவளோட அப்பா பார்த்தீங்கன்னா, இந்த பையன் என் ஃப்ரெண்டோட பையமா, இப்போ தான் ஃபாரின்லேருந்து திரும்ப வந்திருக்கான்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு போக, அவனை பார்த்தீங்கன்னா, என்னோட பேர் ஆண்டனிப்பா, நான் இப்போ தான் ஆஸ்திரேலியாலேருந்து திரும்ப வந்திருக்கேன்னு சொல்ல, சரி என்னோட உண்மையான சைனீஸ் பேர் என்னன்னு இவ கேட்க, அவனை பார்த்தீங்கன்னா கைப்புள்ளன்னு சொல்கிறான். அதை பார்த்தவொன்னே இவ கேட்க பக்கம் சிரிச்சுட்டு என்னது கைப்புள்ளியானு கிண்டல் அடிக்க, இவ இப்படி பண்ணதை பார்த்தவொன்னா அவன் கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போக, என்னப்பா ஆச்சுன்னா அவங்க அப்பா கேட்குறாரு. அப்பா விட்டு தலங்க, அவனுக்கு இருக்க கோவத்துக்கு ஆஸ்திரேலியாக்கே திரும்ப போயிடுவான்னு சொல்ல, சும்மா இருமா அவனை கலாய்க்காம அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சமாதானப்படுத்த போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு கால் வருது. அந்த கால் வந்ததை பார்த்தோன்னா அவ ரொம்ப ஷாக் ஆகிறா. என்னடன்னு பார்த்தா ஹீரோவை தத்தெடுத்தவர் அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அந்த விஷயத்த ஹீரோவோட ஃப்ரெண்டு கால் பண்ணி சொல்லியிருப்பான் போல. இப்போ இவ்வளோ அவனோட ஃப்ரெண்டு வேகமா வந்து கதவை உடைச்சிட்டு உள்ள வந்து பார்க்க, அவங்க அப்பா அவனை போட்டு கண்ணா பின்னா நடிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, இங்கே இதுக்காக வந்த உங்ககிட்ட வாங்கின காசை நான் அப்புறமா உனக்கு திரும்ப தரேன், ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல, யாரா அவ எதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்ல, உங்க பையனை பார்க்க தான் வந்தேன், எதுக்காக அவனை போட்டு அடிக்கிறீங்கன்னு இவ கேட்டுட்டு இருக்க. அவரை பார்த்தீங்கன்னா, யாரா அவ கண்ட பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வரேன்னு அவர் மறுபடியும் ஹீரோவை அடிக்க, இவங்க உள்ள புக்கெல்லாம் தூக்கி போட்டு அவங்க அப்பாவை தடுத்துட்டு இருக்கா. இப்ப இப்படி தடுத்துட்டு இருக்கா. அவரோட பொண்டாட்டி தான் அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப அவங்க ஏண்டி இவனை செடியூஸ் பண்றதுக்காக வீட்டுக்கே வந்துட்டியா, உன்னை சும்மா விட மாட்டே பாருன்னு அவங்க கையில வச்சிருக்க சுடு தண்ணியை ஹீரோயின் மேல ஊத்துற மாதிரி வர, அதை பார்த்தவொடனே ஹீரோ பயந்து போயிட்டு அவளை கட்டி பிடிச்சி அதை முதுகுல வாங்கிக்கிறான். ஆக்சுவலா இவங்க 2 பேரும் தான் ஹீரோவையும் அந்த பொண்ணையும் தத்தெடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ அந்த பொண்ணுக்கு தான் கட்டி வைக்கலான்னு 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இப்படி ஹீரோயினை காப்பாத்தினதை பார்த்தவொன்னு, இன்னும் நீ இந்த பொண்ணை காப்பாத்திட்டு இருக்க, நீ என் பொண்ணை தான் கட்டிக்கணும், இவளை கட்டிக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன்னு அவங்க உட்காந்து ஓன்னு கத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவில் கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோனோட கோட்டை போத்தி விட்டுட்டு, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போன்னு சொல்ல, எங்கே போக பாக்குற, ஒரு நிமிஷம் நில்லு, நீ எனக்கு தேங்க்யூ வந்து சொல்லணும், ஆனா எதுவுமே சொல்லாம நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க. சரி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினல, அதுக்கு பணம் கொடுத்துருப்பாங்களே, எங்க அந்த பணம்னு கேட்க, அந்த பணம் என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட வாங்கின காசை நான் கண்டிப்பா திரும்ப கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே கொடுக்கறதுக்காக தான் வந்தேன்னு இவ பாக்கெட்ல கையை வைக்க பணத்தை காணோம். அதை பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, பணத்தை வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோனோட வயிறு சவுண்டு போடுது. உனக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா பசிக்குதுன்னு இவ சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை கூட்டிட்டு ஒரு சின்ன ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கான். இப்போ ஹீரோவில் உட்கார வச்சுட்டு எங்கேயே உட்கார வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவ உங்க அம்மாக்கு தான் கால் பண்றா. இப்போ கால் பண்ணி, அம்மா நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட டேட்டுக்கு வந்திருக்கேன், ஆனால் என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, ப்ளீஸ் என் செலவுக்கு கொஞ்சம் பணம் அனுப்புனீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல, சரியாக அனுப்பி வைக்கிறேன்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. இப்போவே இப்படி ஃபோன் பேசி முடிக்க அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் காசு எடுத்துகிட்டு வரான். இப்போ அடுத்து இன்னொரு பொருள் இருக்குது. என்னடான்னு பார்த்தா ஹெல்மெட் தான். அதை பார்த்தோன்னே எங்கள் அம்மா ரொம்ப அட்வான்ஸாக போகிறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வர, என்னாச்சு உன் முகல்லாம் செவந்து போச்சுன்னு சொல்ல, ஓ அதுவா, ஏசி கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல, அதான் லைட்டாக வேர்க்குதுன்னு நினைக்கிறேன்னு இவ ஏதோ சமாளிச்சுட்டு, இதை அவன் பார்க்காம இருந்தா அதுவே போதும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, இந்த மெடிசன் இதை அப்ளை பண்ணிக்கன்னு சொல்ல, நீ அந்த பக்கம் திரும்பி உட்கார, நான் அப்ளை பண்ணிக்கிறேன், இந்த பக்கம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல இவ்வளோ ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட சட்டையை கழட்டிட்டு மெடிசன் அப்ளை பண்ணலான்னு வர, அவனுக்கு கையை எட்டவே மாட்டேங்குது. அதை பார்த்தோன்னே இவன் ஹீரோ பின்னாடி வந்து அவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அடியே என்ன பண்ணுற, தள்ளி பொடி இப்படிலாம் பண்ணாதடின்னு இவன் ஆவுன்னு சொல்லிட்டு இருக்க. டே அமைதியாயிடுறா, மெடிசன் தான் அப்ளை பண்ண போகிறேன், மருந்து கொடுன்னு சொல்ல ஹீரோவும் மருந்து கொடுக்குறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு மருந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு இருக்க. இவன் இவ்வளோ கிட்ட வந்ததை பார்த்தோன்னே ஹீரோ அங்கிட்டு இங்கிட்ட நெளிஞ்சிட்டு, நீ அப்ளை பண்ணதெல்லாம் போதும்,
விட்டா போதுண்டா சாமின்னு இவன் எந்திரிச்சு நின்றுட்டு இருக்க. எங்கட போக பாக்குறேன்னு இவன் ஹீரோவை கட்டி பிடிச்சி பெட்ல தள்ளிடுறா. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி இவன் ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவளுக்கு அவங்க கல்யாண வாழ்க்கையில நடந்ததுதான் ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ஹீரோவில் கிஸ் பண்ணிட்டு இருக்க. அவனுக்கு ஒழுங்கா கிஸ் கூட பண்ண தெரியாது. அதை பார்த்தவொடனே ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துட்டு எப்படி கிஸ் பண்றதுன்னு சர்ச் பண்ணி பார்த்துருப்பான். அது எல்லாத்தையும் தான் இப்போ இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க டக்குன்னு எந்திரிச்சிடறாங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, சோசியல் மீடியாவில் இந்த ஐடி ஒன்னோட தானே, இந்த ஐடியிலேருந்து மட்டும் எனக்கு ஐ லவ் யூலாம் அனுப்புறேன்னு சொல்ல நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் அந்த ஐடியை எடுத்தே காமிச்சிடுறா. ஏன்னா அந்த ஐடியிலேருந்து ஹீரோவிலுக்கு ஐ லவ் யூலாம் அனுப்பிச்சிருப்பான். இப்போ அதை பார்த்தோன்னா நீ எனக்கு காதலிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன் வாயால் அதை கேட்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல, ஆனால் நான் உனக்கு ஏற்ற பையன் இல்லை, அதை புரிஞ்சுக்க. நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தா உன் வாழ்க்கை தான் வீணாக போகணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, நான் கூட இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கேன், பாதுகாப்பாக உணர்றேன், எனக்கு அதுவே போதும், மற்றவங்க என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி எந்த கவலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் என்னை பொறுக்கி விளங்காதவன் வீணாக போனவேன்னு சொல்லுவாங்க, என்னை காதலிக்கிறது உனக்கு நல்லதில்லைன்னு சொல்ல எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, உன் வாயிலிருந்து என்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற வார்த்தையை கேட்கறதுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன்னு சொல்லி இவ ஹீரோவோட நெத்தியில் கிஸ் பண்ண அதை பார்த்தோன்னே ஹீரோக்கும் ஃபீலிங் ஆகிட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பயங்கரமாக கிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், நீ என்னை காதலிக்கிறியான்னு கேட்க ஆமாம் நானும் காதலிக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறான். அதை பார்த்தோன்னே இவ சந்தோஷமாயிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு ஒரு வழியாக இப்போவாது உன் மனசில் உள்ளது சொன்னியே அப்படின்னு இவ ஹீரோ ஒரு மாதிரி பார்க்க அதை பார்த்தோன்னே ஹீரோவில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிடறான். நான் போய் குளிச்சுட்டு வரேன், இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் குளிச்சுட்டு வர இவ படுத்து தூங்கிடுறா. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஓடி வந்து ஹஸ்பண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் நம்ம 2 பேருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை, அதனால இப்படிலாம் கூப்பிடாதுன்னு சொல்ல கூப்பிட்டா என்ன தப்பு, கல்யாணம் பண்ணாதான் அப்படி கூப்பிடணுமா, அந்த பணத்தை வச்சுக்க, இந்த பணத்தை வச்சுட்டு வேறு வீடு பார்த்துட்டு தனியாக வந்துடு, கொஞ்சம் நிம்மதியாக வாழுன்னு சொல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அமைதியாக இருன்னு ஹீரோ சொல்கிறான். சும்மாலே கொடுக்க மாட்டேன், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு போட்டு தான் கொடுக்குறேன்னு சொல்ல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு ஹீரோ கேட்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் டே அன்னைக்கு எனக்கு பார்ட்னராக டான்ஸ் ஆடினா அதுவே போதும், அதுதான் இதுக்கான இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு இவ போனவ மறுபடியும் திரும்ப வந்து ஹீரோவோட கண்ணத்தில் கிஸ் பண்ணிட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவன் இப்படி பண்ணதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அவங்கம்மா பார்த்தீங்கன்னா நேற்று என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அமைதியாக இருங்கன்னு இவ சொல்ல அந்த சைடு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாக இருக்காரு. இப்போ வர பார்த்தீங்கன்னா இங்கே பாருமா, நீ டேட்டிங் போகிறதெல்லாம் தப்பு கிடையாது, ஆனால் அவனோட சேஃப்டி ரொம்ப முக்கியம், பார்த்து கொஞ்சம் கவனமாக இருன்னு சொல்ல என்னங்க அதெல்லாம் நான் சொல்லி தான் கொடுத்துருக்கேன், நம்ம பொண்ணை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல ஆமாப்பா நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், என்னை நல்லபடியாக பார்த்துக்குவான்னு இவங்க 2 பேரும் அவங்க அப்பாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோ வீட்டை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா யார்கிட்டயோ கடன் வாங்கியிருப்பார் போல. இப்போ அந்த ஆள் வந்து ஒழுங்கா நீ காசு கொடுக்கலன்னா உனக்கு கொண்டு போட்டுருவேன்னு அவரை பிடிச்சி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவ தான் வரா. இப்போ வந்து என்ன சொல்றானா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சென் தனியாக வாடகைக்கு வீடு பார்த்துருக்கான், இனிமே அங்கே தான் தங்க போகிறான், வாடகைக்கு வீடு பார்க்க எவ்வளோ காசு தேவைப்படுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்னு சொல்ல அவனுக்கு ஏதோ அவ்வளோ காசு, ஒரு வேளை இந்த காம்படிஷனில் வின் பண்ணானே அந்த காசை வச்சு வீடு பார்த்துருப்பானோ அப்படின்னு சொல்ல அந்த காசை வச்செல்லாம் வீடு பார்க்க முடியாது, அவன் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும், நான் சொன்னதை நீங்கள் பண்ணிங்கன்னா அவனும் நமக்கு கிடைப்பான், நல்ல பெனிஃபிட்டும் கிடைக்குன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு ஏதோ தப்பான விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் டேட்டிங்காக வெளியே வந்திருக்காங்க. இப்போ அவள் ஜாலியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க, குழந்தை மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க, கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடுன்னு ஹீரோ சொல்ல அதெல்லாம் ஓகே, அங்கே பொட்டேட்டோ விற்கிது பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதே வாங்கிட்டு வாயேன்னு சொல்ல சரி வாங்கிட்டு வரேன்னு ஹீரோவுக்காக பொட்டேட்டோ வாங்குறதுக்காக போகிறான். இப்போ இதை வாங்கிட்டு வந்து பார்க்க அந்த இடத்துல ஹீரோயினை காணோம், ஒரே ஒரு கீ செயின் தான் இருக்குது. இப்போ இதை பார்த்தோன்னே எங்கே போயிட்டு அவ, அது மட்டும் இல்லாமல் இந்த கீ செயின் என்னை வளர்த்த அம்மா அப்பாவோடதே, ஒருவேளை அவங்களால இவளுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு ஹீரோ ரொம்ப பயந்து போயிட்டு அவங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்க. பார்த்தா அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இவளை கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்போ அவங்க ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே பாரு, உன்னோட அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி காசு கேளு, இல்லைன்னா உனக்கு கொன்று போட்டுருவோம், சீக்கிரமாக அவங்க நம்பரை சொல்லுன்னு சொல்ல இவ்வளோ பார்த்தீங்கன்னா வீட்டோட நம்பரை சொல்லாமல் போலீஸோட நம்பரை சொல்லிட்டு இருக்க. அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி உன் பொண்ணு உயிரோட வேணும்னா 5 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு பாலத்துக்கு கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா கையில் பாம்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒழுங்கா அவளை விட்டுருங்க,
இல்லைன்னா அந்த பாமை இங்கே கொளுத்தி போட்டு எல்லாரையும் சாகடிச்சிருவேன்னு சொல்லி அவன் பாமை கொளுத்திட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க பயந்து போய் ஹீரோயினை அவுத்து விட்டுடுறாங்க. இப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்தவொன்னே அவனை பார்த்தீங்கன்னா அந்த பாமை அதே இடத்துல கொளுத்தி போட்டுட்டு அவன் ஹீரோயினை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறான். இப்போ அவன் இப்படி ஓடி வந்துட்டு இருக்க அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த பாமை எடுத்து பார்க்குறாங்க. என்னது வெடிக்கவே இல்லை. ஐயோ ஃபேக்கான பாமை கொடுத்து நம்மளை ஏமாத்திட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான்னு இவங்க பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்கு எதுவும் ஆகலையே, நல்லா இருக்கியா, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவை தத்தெடுத்து வளர்த்தவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. டேய் ஒழுங்கா அந்த பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா உனக்கு கொண்டு போட்டுருவேன்னு சொல்ல போலீஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு ஹீரோ அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அவரை பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துட்டு குத்துற மாதிரி வர அந்த கத்தி இவை கையில் பட்டுருது. அதை பார்த்தோன்னே ஹீரோ பயங்கர கோவமாயிட்டு அவங்க அப்பான்னு கூட பார்க்காம கண்ணா பின்னா நடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்து அவங்க எல்லாரையும் பிடிச்சிடுறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு உனக்கு எதுவும் ஆகலேன்னு சொல்ல, உனக்கு எதுவும் ஆகலையே, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் ரொம்ப பயந்து போயிடுவேன்னு ஹீரோ சொல்ல, எனக்கு தான் உனக்கு ஏதாவது ஒன்றா என்னால் தாங்கவே முடியாதுன்னு இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்காங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எதை பற்றி கவலைப்படாத, உன்னோட சந்தோஷம் ஃப்ரீடம் தான் எனக்கு முக்கியம், நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அம்மா அப்பா 2 பேரும் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தவொடனே ஹீரோ இந்த பக்கம் தள்ளி வந்து நின்னுறான். ஏமா என்னாச்சு, எப்படி அடிபட்டுச்சு, வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கா, எங்க காட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அம்மா அப்பா எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கே பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவங்கப்பா ஹீரோவை பார்த்தோன்னே யாரு பண்ணி அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேள்வி கேட்க, அப்பா அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டு, அவன் பயமுடுத்துற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, அவன் தான் என்னை காப்பாத்தினான்னு சொல்ல, அந்த பையன் கூட நான் தனியாக பேசணும், நீ போ அப்படின்னு சொல்லி அவர் ஹீரோவை கூட்டிட்டு தனியாக வந்துடுறாரு. இப்போ அவர் இப்படி கூட்டிகிட்டு வந்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க, அவளை பாதுகாக்காமல் போனது என்னோட தப்பு தான் சொல்ல, உன் மேலே எந்த தப்பும் இல்லை, நடந்த இதுக்கும் நீ காரணம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன்னு அவள் சொன்னால் இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் ஃபஸ்ட்டு வந்திருக்க, உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, ஆனால் என் பொண்ணுக்கு ஏற்ற பையன் நீ கிடையாது, எனக்குன்னு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவள் வாழ்க்கையை இந்த மாதிரி ரிஸ்கில் என்னால் விட முடியாது, அவள் நல்லா இருக்கன்னா நீ மனசு வச்சா மட்டும்தான் முடியும், உன்னை ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கான வழியை நான் பார்க்குறேன், ஏன்னா உனக்கு இருக்க டேலண்ட்க்கு உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது, உன்னோட ஸ்டடீஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உன் ஃபியூச்சரை நல்லபடியாக வளர்த்துக்க, என் பொண்ணை விட்டு போயிரு, ஸ்கூல் முடியறதுக்கு 3 மாதம் இருக்குது, அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் அவளை விட்டு தயவு செஞ்சு போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அவளுக்கும் நல்லதுன்னு சொல்லி இப்போ அவங்க அப்பா அவரோட கார்டு எடுத்து கொடுத்து என் பொண்ணை விட்டு போயிருன்னு சொல்ல, அவன் நல்லதுக்காக நான் என் உயிரே கூட கொடுப்பேன், அவளை விட்டு போக மாட்டேனா அப்படின்னு இவனும் போகிறதுக்கு ஒத்துக்கிறான். இப்போ அவங்க 2 பேரும் பேசி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்பா அவனை எதுக்கு தனியாக கூட்டு போனீங்க, அவனை பயமுடுத்துகிற மாதிரி எதாவது பேசுனீங்களான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், நார்மலாக தான் பேசினாரு, நீ எதை பற்றி கவலைப்படாதன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சரிவா வீட்டுக்கு போகலான்னு இவ சொல்கிறா, எனக்கு ஸ்டேஷனில் ஒரு சின்ன வேலை இருக்குது முடிச்சுட்டு வரேன், நீ அம்மா அப்பா கூட வீட்டுக்கு போ, நாளைக்கு வந்து பார்க்குறேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு அந்த இடத்த விட்டு போகிறா. அவள் போனதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பார்க்குறதுக்காக தான் வரான், ஏன்னா இவ தான் ஹீரோனை கிட்னாப் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுத்துருப்பா இல்லையா, அந்த விஷயம் தெரிஞ்சு இவளே பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. இப்போ இவ்வளோ பார்த்தவொன்னே எதுக்காக இங்கே வந்தா, என்னை பார்த்து சிரிக்கலான்னு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்ன பண்ணியிருந்தாலும் நான் மன்னிச்சிருப்பேன், அவன் மேலே கையை வைக்கன்னு நினச்சல, இதுக்கப்புறம் நீ ஜெயிலில் தான் இருக்கணும்னு சொல்ல, என்ன ஜெயிலுக்கு அனுப்புனா ஓகே, உன்னை வளர்த்த அம்மா அப்பாவையும் அனுப்பிட்டேன், பாவம் பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவங்களுக்கு எனக்கு இனிமேல் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் எல்லாரும் தப்பு பண்ணவங்க, என்னோட பேக்ரவுண்ட் சரியில்லைன்றதுக்காக தான் அவளை என் கிட்ட கூட நான் நெருங்க விட்டதில்லை, இதுக்கப்புறம் உங்களால் ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், நீங்கள் ஜெயிலில் இருக்க தான் எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ அப்பா கிட்ட கடன் கொடுத்தவர் தான் இருக்காரு. இப்போ அவரை பார்த்தீங்கன்னா என்னையா வளர்த்த அம்மா அப்பாவே தூக்கி உள்ளே போட்டேன்னு சொல்ல, அவங்க என்னை தத்தெடுத்ததுக்கான எந்த பேப்பர் ஒர்க்கும் கூட இல்லை, இனிமேல் அவங்க எனக்கு அம்மா அப்பாவும் கிடையாது, எனக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ போக பார்க்க இவனை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்க்க சூப்பராக இருந்தான்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னவொடனே ஹீரோனோட கழுத்தை பிடிச்சிடறான். அட சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்ப்பா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, சரி கோவப்படாமல் அமைதியாக போ அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு அவனை அமைதியாக விட்டுட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் காரில் வந்துட்டு இருக்க, ஹீரோவில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான், கூடவே அவங்க அப்பா ஆளுங்களே அனுப்பிச்சிருக்காரு இவளோட பாதுகாப்புக்காக மேடிச்சிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது, நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவன் வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கான், ஏன்னா அவங்க அப்பா ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டாரு, அதனால தான் ஹீரோ இவளுக்கு இப்படி பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ நினச்ச மாதிரியே அவங்க அப்பா ஆளுங்களை கூட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருக்க, ஹீரோ அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது, அடுத்த நாள் ஹீரோயின் தெருவில் நடந்து வந்துட்டு இருக்க, அந்த இடத்துல ஒரு பையனை பார்த்தீங்கன்னா என் கடையில் ஆஃபர் போட்டிருக்கேன் இந்தாங்கன்னு சொல்லி ஹீரோவோட ஃபோட்டோவை கொடுக்க, இந்த பையனோட ஃபோட்டோவை இதுக்காக நீ யூஸ் பண்ணி விளம்பரம் பண்ணிட்டு இருக்க, இதுக்கு பெர்மிஷன் வாங்கினியான்னு கேட்க, அவன் என்னோட மாடல்மா, அப்படின்னா எனக்கு எல்லா பர்மிஷனும் இருக்குன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. மாடலா, ஒன்றும் புரியல, எப்பயில இந்த மாடலா நான் இவ கேட்க, அன்னைக்கு கிறிஸ்மஸ் ஈவினிங் அன்னைக்கு என்னை பார்க்க வந்தான், 200 ரூபாய் காசு வேணும்
வேணும்னு கேட்டான். நானும் சரி நீ எனக்கு மாடலா இருன்னு சொன்னேன். அதுக்காக தான் அவன் மண்டையில கதல் அடிச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவன் ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடறா. எனக்கு அவன் செலவு பண்ணணுன்றதுக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்படுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு இவ அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துடுறா. இவ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு, அப்பா எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குப்பா, உண்மையாகவே நான் காதலிச்ச பையனை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல, நீ யாரை காதலிச்சாலும் அப்பா கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் பண்ணுவேம்மா, இதை பற்றி நீ கவலைப்படாத, உன்னோட ஸ்டடீஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவ உங்க அப்பா கையில் வச்சிருக்க பேப்பரை பார்க்குறா. அப்பா நீங்கள் இதிலே இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா இந்த இடத்துல ரியல் எஸ்டேட் ரொம்ப நல்லா இருக்கு சொன்னாங்க, அதான் இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன்னு இவர் சொல்லிட்டு இருக்க. அப்பா இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண வேணாம், இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் ஈஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், என் பேச்சை கேட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்ல, என் பொண்ணோட பிஸ்னஸ் மைண்டை பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். உண்மையாகவே நீ சொல்கிற மாதிரியே பண்ணுறேன்னு அவர் சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்பா லாஸ்ட் டைம் அவன்கிட்ட என்ன சொன்னீங்க, ஒருவேளை 1 மில்லியன் பணம் கொடுத்து என் பொண்ணை விட்டு போயிருன்னு எதுவும் சொன்னீங்களான்னு கேட்க, ஏமா அவனை பார்த்தா காசுக்கு அவனை விட்டுட்டு போகிற பையன் மாதிரியா இருக்கு, அதெல்லாம் அவன் போகமாட்டாமா, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலைன்னா அவர் சொல்லிட்டு இருக்க. சரி சரி நான் போய் என்னோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன், நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக தான் போகிறா. இப்போ அவள் ஹீரோவை பார்த்தவொன்னே ஹீரோ மேலே ஏறிட்டு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா, வா வந்து உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உன் ஹேரை பிளாக் கலரில் மாற்றினதே எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதுக்காக உனக்கு ரிவார்ட் கொடுக்க போகிறேன்னு அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ ஒரு பேப்பரை கொடுக்குறான். என்னடான்னு பார்த்தா இன்னும் 3.5 மாதம் தான் உங்களுக்கு ஸ்கூல் இருக்கும், அதுக்கப்புறம் ஹீரோ ஃபாரின் போயிடுவான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆசைகளை எழுதி வச்சிருக்கான். எங்க பாத்தியா இதில் உன்னோட ஆசை எல்லாமே இருக்கு, இதில் உள்ள ஒன்று நிறைவேற்ற வேண்டியது ஏன் பொறுப்புன்னு சொல்ல, அவளும் அது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு இருக்கான். எனக்கு பாக்ஸிங்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ பாக்ஸிங் கற்றுக்கிறதுக்கு நானும் உதவி பண்ணுவேன், அப்புறம் அம்யூஸ்மெண்ட் பார்க் போவோம், காஃபி ஷாப் போவோம், அங்கே சுற்றுவோம் இங்கே சுற்றுவோன்னு ஒன்று வேணா சொல்லிட்டு இருக்க, அப்படின்னா வா இன்னைக்கே சுற்ற ஆரம்பிக்கலான்னு அவள் ஹீரோவை கூட்டிகிட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் எங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிங்கு வாங்குறதுக்காக தான் வராங்க. ஏன்னா அதுவும் அந்த ஆசையில எழுதியிருக்கோம். இப்போ அவள் ஹீரோவோட கைக்கு ரிங்கு போட்டு விட, இவனும் ஹீரோனோட கைக்கு ரிங்கு போட்டு விடுறான். இதே மாதிரி ஒரு நாள் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல, சரியா சொன்ன, அந்த நாளுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன்னு இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரிங்கு வாங்கி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோவில் கூட்டிகிட்டு பாக்ஸிங் கற்றுக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் விளையாடுறத வீடியோ எடுத்துகிட்டு இருக்க. இவளுக்கு பாக்ஸிங் சுத்தமாக வரமாட்டேங்குது. அதை பார்த்தோன்னே நான் அவனை கட்டி பிடிச்சிட்டு அப்புறமா சண்டை போடுறேன்னு இவன் ஹீரோவை கட்டி பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு ஓங்கி ஒரு குத்த போட அவன் கீழே விழுந்துடுறான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், இப்போ அவனை கட்டி பிடிக்கிறவானு இவன் ஹீரோவோட குரவலையை பிடிச்சி நடிச்சிட்டு இருக்க. ஐயோ விட்டுடி அப்படின்னு ஹீரோ கத்திட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோவை விட்டுட்டு அந்த இடத்துல உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ பாக்ஸிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்றா உட்காந்து மூவி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே இவளோட ஆசை தான். இப்போ அதில் ஒவ்வொரு ஆசையாக ஹீரோ நிறைவேற்றிட்டு இருக்க. அடுத்து அவங்க 2 பேரும் ஒன்றா விளக்கு பறக்க விட்டுட்டு இருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் என்னைக்கும் சந்தோஷமாக ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி அவளோட ஆசை நிறைவேறணும்னு அந்த விளக்கை பறக்க விட்டுட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணால் அவங்க கிராஜுவேஷன் டேக்கு நாளை காட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு ஒரு பார்சல் வருது. என்னடான்னு பார்த்தா ஹீரோ தான் அந்த பார்சலை அனுப்பி வச்சிருக்கான். ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் அழகான ட்ரெஸ் இருக்கு. அம்மாடி இந்த ட்ரெஸ்ஸு சாதாரண ட்ரெஸ் இல்லை, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த ட்ரெஸ் எப்படி வாங்கினான்னு எனக்கு தெரியலேன்னு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோனோட கிராஜுவேஷன் டேல எல்லாரும் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த இதுக்கு இவ ஹீரோ கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் வரா. இப்போ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு, இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, எப்படி வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்காக பார்த்தியமா நிறைய வேலை பார்த்து கஷ்டப்பட்டு தான் இந்த ட்ரெஸ்ஸையே வாங்கி கொடுத்துருப்பான். இப்போ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா வா டான்ஸ் ஆடலான்னு 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்க. ஹீரோவில் கட்டி பிடிச்சி ரொம்ப என்னை விட்டுடுன்னு ஹீரோ சொல்ல, லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காத, ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க, நல்லா தானே போயிட்டு இருக்கு, திடீர்னு வந்து பிரேக்கப்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, சொல்கிறதுக்கு எந்த பதிலும் இல்லை, நானும் எதுவும் சொல்ல விரும்பல, இதுக்கப்புறம் என்னை தேடி வராத நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, அதை பார்த்தோன்னே இவ அதே இடத்துல நின்று கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா 5 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பழைய நினைவுகள் எல்லாத்தையும் நினைச்சு அழுதுட்டு இருக்கா. நம்ம வாழ்க்கையை மாற்றணும், கடந்த காலத்தை மாற்றணும்னு தான் வந்தேன், ஆனால் என்னை விட்டு போவேன்னு நினச்சி கூட பார்க்கல, நீ அழுதுட்டு இருக்க. அந்த இதுக்கு ஒரு ஆள் தான் வராரு. லாயர் மேடம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் பெரிய லாயராக இருக்கா. இப்போ அந்த இன்டர்வியூவில் ஒரு பையன் இவளை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்புறமா உன்னை பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ இந்த இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவனை பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, இன்னையிலேருந்து நான் உன்னோட ஜூனியர், உனக்கு கீழே தான் அசிஸ்டண்டாக வேலை பார்க்க போகிறேன்னு சொல்ல, எனக்கு அந்த விஷயம் நல்லாவே தெரியும், லூ குடும்பத்தோட பையன் தானே நீ, நான் உன்னோட சீனியர், என்கிட்ட
ஒழுங்கா நடந்துக்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணனா காதை பிடிச்சி திருப்பி போடுவேன்னு இவன் அவனை பிடிச்சி வம்பிழுத்துட்டு இருக்க. அவனு பார்த்தீங்கன்னா உன்னோட ஃபியூச்சர் புருஷனை இப்படி தான் பண்ணுவியான்னு கேட்க, என்னது புருஷனானு இவ ஷாக் ஆகிறா. இப்போ ஹீரோயின் வேகமாக கோவத்தோட அவளோட வீட்டுக்கு வந்துட்டு, அப்பா அவனை நீங்கள் தான் ஃபாரின் அனுப்புனீங்களா, இதுக்காக அப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாருமா உனக்கு அந்த பையன் ஏற்றவே இல்லைன்னா அவனே புரிஞ்சுக்கிட்டான், அதனால தான் அவன் உன்னை விட்டு போயிட்டான். அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்டை காரணமாக வச்சு அவங்க 2 பேரே பிரிக்கணும்னு நான் நினச்சதே இல்லை. அவன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தான் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்கம்மா பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கடந்து போயிடுச்சு, இதுக்கப்புறமா அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதம்மா. நாங்கள் எது பண்ணாலும் உன் நல்லதுக்காக தான் பண்ணுவோம், எல்லாமே உன் நல்லதுக்காக தான். இப்போ நீயும் நல்ல ஸ்டேட்டஸில் இருக்க, அவனும் நல்ல ஸ்டேட்டஸில் இருப்பான், 2 பேரோட வாழ்க்கையை நல்லபடியாக இருக்க பாருங்க. இதுக்கப்புறம் அவனை பற்றி யோசிக்காதுன்னு சொல்ல, அவங்கப்பா பார்த்தீங்கன்னா நீ லூ குடும்பத்தோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும், அவனுக்கு உனக்கு பர்ஃபெக்டான மேட்ச்னு சொல்ல, அவன் என்னோட ஒரு வயசு சின்னவன், என்னால் அவனை கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு போகும்போது அவங்க அப்பாவை திரும்பி பார்த்து என்ன சொல்கிறானா, எனக்காக சென் காத்துட்டு இருக்கானான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நான் அவனுக்காக என்னைக்கே காத்துட்டு தான் இருப்பேன், கல்யாணம் எப்போவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹீரோயின் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்களே, அந்த பையன் கூட பாக்ஸிங்கில் சண்டை போட்டுட்ருக்கா. பாக்ஸிங்கில் கூட உன்னால் என்ன ஜெயிக்க முடியல, நீ எனக்கு புருஷனாக வர போறியா, முதல்ல இதில் ஜெயிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டுருக்கா. அவள் ஷோல்டரில் ஏதோ ஒரு பையன் கையை வைக்கிறான். அதை பார்த்தோன்னே இந்த கிறுக்கு பையன் தானே அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் அவனை பிடிச்சி தரையில் போட்டு தள்ள, யாரான்னு பார்த்தா ஹீரோ தான். அவனை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. இப்போ அவள் பின்னாடி இந்த லூ குடும்பத்தோட பையன் வந்து அவள் ஷோல்டரில் கையை வைக்கிறான். அதை பார்த்தோன்னே ஹீரோ ஷாக் ஆகிட்டு யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்க, யார் இந்த பையனா, உன்னை விட ரொம்ப நல்ல பையன், என்னோட வருங்கால புருஷன் சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோட முகமே மாறி போயிடுது. இதுக்கு அவன் முகம் இப்படி மாறுது, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னவனும் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட்டுட்டு போனப்போ எனக்கு இப்படி தான் கஷ்டமாக இருந்துச்சு, மனசாட்சி எல்லாமே விட்டுட்டு போயிட்டல, எங்கள் அப்பா சொன்னதுக்காக தானே என்னை விட்டுட்டு போனேன்னு சொல்ல, உங்கள் அப்பாக்காக விட்டுட்டு போகல, உனக்காக தான் விட்டுட்டு போனேன், நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் உன்னை விட்டுட்டு போனேன், நான் கூட இருந்தால் உன் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு நினச்சேன், அதனால தான் போனேன், இந்த 5 வருஷத்தில் நான் மிஷின் மாதிரி தான் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தேன், ஒவ்வொரு நாளும் உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்க. போது வாயமுறானே இவ ஹீரோக்கு ஒரு அறையை போட்டுட்டு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு இப்போ வரைக்கும் உனக்கு தெரியாதுல்ல, எனக்கு என்ன வேணும்னு அது உனக்கு தெரியுமா, நான் எதுக்காகவும் பின்னாடி சுத்துறேன்னு தெரியுமா, எதுவுமே உனக்கு தெரியாது, உன் காதலை எனக்கு நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே இல்லைன்னு இவ ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு எனக்கு என்ன வேணும்னு இப்போ வரைக்கும் உன்னால் புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்ல, ஆமாம் புரிஞ்சுக்க முடியாதுன்னு அவன் குறுக்கால வந்து பேச, வாய் மூடிட்டு போடான்னு 2 பேரும் கத்துறானுங்க. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி சின்சியராக சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, ஒரு பொண்ணை போட்டு எல்லாரும் அடிச்சிருக்காங்க, அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்கா, நீங்கள் வரணும் லாயர் மேடம்னு சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் பேசாமல் டைரெக்டாக ஹாஸ்பிட்டல் கிளம்பி வர அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக வந்து பார்த்தா அந்த பொண்ணோட முகத்தில் பயங்கர காயமாக இருக்குது, உடம்புல ரொம்ப காயம் இருக்கு. போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான், யாரும் உன்னை இப்படி அடிச்சது, இதுக்காக அடித்தாங்க, நீ வாயை திறந்து உண்மையை சொன்னாதான் என்னால் உனக்கு நியாயம் வாங்கி தர முடியும், அமைதியாக இருந்தால் என்னால் எதுவும் பண்ண முடியாது, இது என்னோட காடு, உனக்கு எப்போ என் உதவி தேவைப்பட்டாலும் மறக்காமல் கூப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த பொண்ணு ஹீரோயின் சொன்னதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணால் இவ ஹீரோ கூட ஒன்றா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீ போனதுக்கப்புறம் எதனால என்னை விட்டு போனேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சு பைத்தியமாயிட்டேன், உனக்கு மெசேஜ் பண்ணேன் ரிப்ளை பண்ணல, கால் பண்ணேன் எடுக்கல, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன், கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரி இருந்துட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்ல, நானும் அப்படி தான் இருந்துட்டு இருந்தேன், என்னால் நீ இல்லாமல் வாழ முடியல, அது இந்த 5 வருஷத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு ஹீரோ பேசிகிட்டு இருக்கேன். இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ வலி அனுபவிச்சேன்னு உனக்கு தெரியாதுல்ல, அந்த வலியெல்லாம் உனக்கு கொடுப்பேன்டா, உனக்கு கண்டிப்பாக நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நீ என்ன வேணாலும் பண்ணி மறுபடியும் என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி, என்னை கொண்டு போட்டாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் ஒத்துக்குவேன்னு சொல்ல, அப்படின்னா உன் மனசில் நான் இருக்கேன்னா இப்போ நம்ம 2 பேரும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்க, ஹீரோவும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிடுறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இப்போ நீ வர்ஜினாக தானே இருக்க, இல்லை ஃபாரினில் எவ கூடயாவது ஒன்றா இருந்துட்டியான்னு கேட்க, நான் எப்போவும் உனக்கு தான் சொந்தம்னு ஹீரோ சொல்ல, இவன் இப்படி சிறந்த பார்த்தோன்னே இவன் ஹீரோவை கூட்டிகிட்டு ரூமுக்கு வந்துடுறா. இப்போ ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு நீ மட்டும்தான் வேணும், வேற யாரும் வேண்டான்னு சொல்ல, எனக்கும் நீ மட்டும்தான் வேணும்னு சொல்லி 2 பேரும் பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா உன் ஃபியான்சிக்கு நீ என் கூட ஒன்றா இருந்தேன்னு தெரிஞ்சா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவானே அப்படின்னு சொல்ல, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாதடா நான் பார்த்துக்கிறேன்னு இவன் ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு ஹீரோ கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறா. இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல, இங்கே தான் செல்ல இருக்கான்னு ஹீரோ சொல்கிறான். அதை பார்த்தோன்னே ஐயோ இந்த சம்பவம் வேறு நடந்துச்சா, இதுக்கு தான் குடிக்கவே கூடாதுன்னு சொல்கிறது, குடிச்சிட்டு அவன் கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டேன்னா அப்படின்னு வச்சுட்டு நான் என்னோடய ஃபியான்சி நினச்சி தான் ஹஸ்பண்ட்னு சொன்னேன், நீ தெரிஞ்சிருந்தா அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன், இங்கே பாரு இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் ஏற்றுக்க முடியாது, மறந்துட்டு வேலையை பாருன்னு சொல்ல, எனது மறந்துட்டு வேலையை பார்க்கவா,
ஏண்டி அப்படின்னா நேற்று சொன்னதெல்லாம் பொய்யான்னு கேட்க, என்ன பொய்யான்னு கேட்டுட்டு இருக்க? இங்க பாரு, என்னால் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் ஏற்றுக்க முடியாது. ஒழுங்கா போய் அவன் வேலையை பாருன்னு சொல்ல, அப்படின்னா நேற்று நைட்டு என் கூட ஒன்றா இருந்தியே, அதை எந்த கணக்கில் சேர்க்கறதுன்னு ஹீரோ கேட்க, என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு குட்டி நாய் மாதிரி தான், அந்த மாதிரி நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, என்னது குட்டி நாயா அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இவனை பார்த்தீங்கன்னா இவன் எந்த கேஸ் பார்த்துட்டு இருக்கான்னு தெரியல, என்னை டக்குன்னு விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு வச்சுட்டு ஹீரோனோட ஆளுங்களை கால் பண்ணி இவன் எந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான்னு டீட்டெயில் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க, அவங்களும் சரின்னு சொல்றாங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல இந்த பொண்ணை தான் கட்டுறாங்க. அந்த பொண்ணோட அப்பா பார்த்தீங்கன்னா எப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆவன்னு கேட்க, எலும்பு உடஞ்சிருக்கு, இப்போதைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த ஆளுக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. அந்த கால் வந்தவுடனே கவலைப்படாதீங்க எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா இருக்கேன்னு கூட கேட்காம அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் இது எல்லாத்தையும் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவர் போனதுக்கப்புறம் இவன் உள்ளே வரலான்னு பார்த்தா அந்த பொண்ணு சூசைட்க்கு ட்ரை பண்ணுறா. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு, உனக்கு என்ன பைத்தியமா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, என்னை வளர்த்த அம்மா அப்பாவுக்கு என் மேலே பாசமே இல்லை, அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்காக உயிரோட இருக்கணும், எனக்குன்றக்கதை அவங்க மட்டும்தான், அவங்களும் இப்படி பண்ணால் நான் என்னதான் பண்ணுவேன்னு சொல்ல, எங்க பாரு உன் வாழ்க்கை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல நினச்சிட்டு இருக்காத, உன்னை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னோட பாய் ஃப்ரெண்டே நினச்சிக்கன்னு இவ ஹீரோவோட வாழ்க்கையை பற்றி சொல்லிட்டு, இப்போ அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கு, அதுக்கு காரணம் அவனோட மனதைரியம் தான், நான் உனக்கு எனக்கு துணையாக இருப்பேன், என்ன உன்னோட லாயரை எடுத்துக்கிட்டே எல்லா உண்மையும் சொல்லு, உனக்கு நியாயம் வாங்கி கொடுப்பேன், உன் வாழ்க்கை மாறுன்னு சொல்ல அந்த பொண்ணு சரின்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோயின் அந்த பொண்ணை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவளோட லாயர் ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கா. இப்போ இந்த கேஸ் விஷயமா அவன் கூட பேசிகிட்டு இருக்கா. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சைன் போட்டு கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் எவிடன்ஸை வேணும்னு சொல்ல, சரியாக சொன்ன அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து உனக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த சாப்பாடுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கா. இவ்வளோ அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கான். அது பார்த்தோன்னா அவனு பார்த்தீங்கன்னா இவன் இதுக்காக இங்கே வந்தான், இவனை இந்த இடத்த விட்டு போக சொல்லன்னு சொல்ல, ஃபஸ்ட்டு நீ இந்த இடத்த விட்டு போன ஹீரோன்னு சொல்ல, அது பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக நான் விட்டு கொடுத்துட மாட்டேன் என் காதல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, எதுக்காக எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்த, அவன் வெளியே பார்த்துட்டு போட அப்படின்னு சொல்ல, என் செல்ல பசியாக இருக்கும்போது என்னால் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும், நீ ரீசெண்டாக என்ன கேஸ் பார்க்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்காக தான் இந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கிஃப்ட்டை கொடுக்க, என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணு சைன் போட்டு கொடுத்த கேஸ் ஃபைல் தான். அதை பார்த்தோன்னே எப்படி இந்த பொண்ணுக்கிட்ட சைன் வாங்கினேன்னு கேட்க, அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு நானே நேரில் போனேன், நம்ம காதல் கதையை பற்றி சொன்னேன், என் வாழ்க்கையை பற்றி சொன்னேன், அந்த பொண்ணு சைன் போட்டு கொடுத்துட்டா, அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவை நேரில் கூப்பிட்டு பேசினேன், அந்த ஆள்கிட்ட பிஸ்னஸ் பேசுகிற மாதிரி தான் பேசினேன்னு ஹீரோ நடந்த கதையை சொல்கிறான். ஹீரோ அந்த பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டு, உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்க தயாராக இருக்கேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஒன்று கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல, ஆனால் அவளுக்கு அண்டர் ஏஜ் தான் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு இந்த ஆள் பேசியிருக்க. அதோட வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ஹீரோவோட ஆளுங்க எடுத்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் தான் ஹீரோ இப்போ சப்மிட் பண்ணுறான். இப்போ இதை பார்த்தோன்னே இது ஒன்றே போதும் அந்த ஆளை உள்ளே தள்ளுறதுக்கு, எனக்காக நீ ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வெறும் தேங்க்யூ மட்டும்தானா, கட்டிப்பிடிச்சி தேங்க்யூ சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்ல எவ்வளோ ஹீரோவை கட்டிப்பிடிச்சி தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை கோர்ட்டில் நிற்க வச்சு கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டுட்டு அந்த ஆள் பண்ண எல்லா தப்புக்கான எவிடன்ஸையும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிடுறா. சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம காசுக்காக விற்க பார்க்குறான். இவ்வளோ மனுஷனே கிடையாது, அந்த பொண்ணை எப்படியெல்லாம் போட்டு அடிச்சிருக்கான்னு நீங்களே பாருங்கன்னு அவ வீடியோ போட்டு காமிச்சிட்டு ஹீரோ கூட பேசின டீலையும் காமிக்க, அதை பார்த்தோன்னா ஜட்ஜு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு சிறை தண்டனை கொடுத்ததும் இல்லாமல் அந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்க குழந்தைகள் காப்பகத்தில் ஒப்படைக்க சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கேஸில் இவ வின் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அதுக்கு காரணம் நீங்கள் தான், இதை என்னைக்கு நான் மறக்க மாட்டேன், ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டுமா, இதுக்கப்புறம் அதுவும் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணை வழி அனுப்பி வச்சுட்டு இருக்க. ஹீரோ தான் இவளை பார்க்க வரான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வா பேசிக்கிட்டே வீட்டுக்கு போகலாம், நான் உன்னை கூட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்ல எவ்வளோ சரின்னு சொல்கிறா. இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கோட்டை கழட்டி ஹீரோ கிட்ட கொடுத்துட்ருக்கா. நான் திரும்ப வந்த உடனே என்ன திரும்ப நினச்சேன், உனக்கு கல்யாணம் இருக்குன்னு நினச்சேன், உனக்கு புது வாழ்க்கை இருக்குன்னு நினச்சேன், எனக்காக நீ காத்துட்ருப்ப, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஒருவேளை உனக்கு கல்யாணம் ஆகியிருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா என் மனசில் நீ தான் இருக்க, வேற ஒரு பொண்ணை நினச்சி பார்க்க கூட எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, என்னை பற்றி என்னடா நினச்சேன், நான் இன்னொரு வாழ்க்கைக்கு அக்செப்ட் பண்ணுவேன் நீ எப்படி நினைக்கலாம், என்னால் தான் நீ இல்லாமல் இருக்க முடியாது, நானும் கல்யாணம் பண்ணாமல் உனக்காக தான் காத்துட்டு இருந்திருப்பேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி பயங்கரமாக கிஸ் பண்ண இவ்வளோ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணுறா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிக்கிட்டே அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் கோர்ட்ல இருந்து ஒரு பொருள் எடுக்கிறான். லாஸ்ட் டைம் என்ன நாய்க்குட்டின்னு சொன்னல, அதுக்காக தான் இது வாங்கினே செல்லும், உனக்காக தான் அப்படின்னு சொல்லி ஒரு கிளிப் எடுத்து அவன் தலையில மாட்டிட்டு 2 பேரும் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு இவளோட அம்மா அப்பா 2 பேரும் ஹாப்பி கிறிஸ்மஸ்னு வர இவங்க 2 பேரையும் பார்த்தவொன்னே அவங்க ஷாக் ஆகிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அம்மாப்பா நீங்கள் 2 பேரும் வீட்லயா இருக்கீங்கன்னு இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க.
இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் தலையில் போட்டு கிரிமினல் ரெக்கார்டும் இல்லை அப்படின்றதுக்கான ரிப்போர்ட் இதுன்னு இவன் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு, இங்கே பாருங்க, இதுக்கு முன்னாடி நான் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க நீங்கள் தான் காரணம், ரொம்ப நன்றி, உங்கள் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி இவன் நன்றி தெரிவிச்சிட்டு இருக்க. சரி உட்காரு அப்படின்னா உங்கள் அப்பா உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னை ஃபாரினுக்கு அனுப்புனதுலேயே ஒரு நல்லது இருக்குது, அதனால தான் என்னால் இவ்வளவும் பண்ண முடிஞ்சுது. நான் வாங்கின சொத்து காரை எல்லாத்தையும் உங்கள் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டேன், அவளை நல்லபடியாக பார்த்துக்குவேன், அவளுக்காக என்ன வேணாலும் செய்ய முடியும்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு. இந்தா இதை கல்யாணத்துக்கான கிஃப்டாக வச்சுக்க, சீக்கிரமா என் பொண்ணை கட்டிக்கன்னு சொல்ல. அப்படின்னா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டீங்களான்னு ஹீரோ கேட்க, அவரும் ஆமான்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோ உங்கள் அப்பா கொடுத்ததை ஓப்பன் பண்ணி பார்க்க, அதில் பார்த்தீங்கன்னா புது கம்பெனியோட ப்ராஜெக்ட்லாம் இருக்குது. இந்த கம்பெனி ப்ராஜெக்ட் எப்படி உங்ககிட்டன்னு கேட்க, நீ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதோட ஹெல்ப் கிடைச்சா நீயும் கொஞ்சம் நல்லா வளருவேன், அதுக்காக தான் நான் பேசி வச்சுருந்தேன், இதை கல்யாணத்துக்கான கிஃப்டாக வச்சுக்கன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்யூ அங்கிள்னு ஹீரோவும் ஹாப்பியாக ஏற்றுக்கிறான். இப்போ இவளோட அம்மா பார்த்தீங்கன்னா, சரி எப்போ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. எங்கே போகிறேன், எனக்கு நைட்டு எங்கள் வீட்டிலே தங்க, எங்கள் வீட்டில் நிறைய ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு எதுக்கு இங்கே தங்க வைக்கிறான்னு. இப்போ அவங்க அம்மா இப்படி சொன்னதை பார்த்தோன்னே ஹீரோயின் இந்த பக்கம் வைக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட ரூமில் இருந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். என் அம்மா அப்பா பார்த்துட்டு போகிறாங்கடான்னு சொல்ல, பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இவன் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வந்துட்டு இருக்க. பின்னாடி இவளோட சின்ன வயசு ஃபோட்டோ தான் இருக்கு. இப்போ அதை பார்த்தோன்னே என் ஃபோட்டோ நல்லா இருக்குல்ல, க்யூட்டாக இருக்கல அப்படின்னு சொல்ல, இது நீ தானே எனக்கு முன்னாடியே தெரியும், ஏன்னா சின்ன வயசில் நான் உன்னை பார்த்துருக்கேன், சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு பையன் கடையில் பிரெட்டு தூக்கிட்டு ஓடி போனானே, அந்த பையன் தூக்கிட்டு போன பிரெட்டுக்கான காசை கொடுத்துட்டு அவனுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்திய ஞாபகம் இருக்கா, அந்த குட்டி பையன் நான் தான். அன்னையிலேருந்து என்னோட வாழ்க்கையில் ஒன்று மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, உண்மையாவ சொல்கிற, என்னால் நம்பவே முடியல, அந்த குட்டி பையனா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவாவில் பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இந்த பொண்ணு தான் இவ இப்படி வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்த ஆள் இவ பின்னாடியே தட்டிடுறான். யோ என்னையா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன நடிச்சிட்டு இருக்க, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ தானே நீ, சும்மா நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் இந்த இடத்த விட்டு போக, இவ டிவி நியூஸில் ஹீரோவை பற்றியும் இவ்வளோ பற்றின நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனியோட ஓனராக இருக்கான் இல்லையா, சென் கம்பெனியோட ஓனருக்கும் யான் குடும்பத்தோட பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகிறதா டிவியில் போடுறாங்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையை வீணாக்கி என்னை இப்படி ஆக்குனதும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் மட்டும் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு இவ பயங்கரமாக அவங்க 2 பேர் மேலே கோவப்பட்டுட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோவோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை தான் காட்டுறாங்க. அந்த சைட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு போல். இப்போ ஹீரோ அந்த சைட்டை பார்க்க வந்துட்டு இருக்க. அங்கே வந்திருக்க ப்ரெஸ்காரங்க எல்லாரும் ஹீரோவை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையை நான் நல்லபடியாக சால்வ் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ஹீரோனை பார்க்க வர, அவ்வளோ ஹீரோக்கு தேவையான அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கா. இதை எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அப்போ தான் பிரச்சனை வராமல் இருக்கும், இந்தா எம்ப்ளாயிஸை நல்லபடியாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு அந்த பொண்ணு தான் மெசேஜ் அனுப்புறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா உன்னை தனியாக பார்க்கணும், இந்த கேரேஜுக்கு வான்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னா அவளை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வரான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் சார் இந்த இடத்துல பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல, எதுக்காக என்னை கூப்பிட்டேன்னு ஹீரோ கேட்குறான். சும்மா தான் சாருக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகிறதா கேள்விப்பட்டேன், நம்ம எல்லாரும் அனாதைங்கன்றதை மறந்துட்டு நீ மட்டும் நல்ல வாழ்க்கை வாழ்கிற, ஆனால் என்ன பாரு பிச்சைக்காரி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் உன்னை எந்த அளவுக்கு வெறுக்கிறேன்னு உனக்கு தெரியாதுல்ல, உன் கல்யாணத்துக்கான கிஃப்டாக கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது, அதனால உன்னோட காரை தொடச்சி விடுறேன்னு இவ ஹீரோவோட காரை தொடச்சி வீட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்கா. இப்போ அவ இப்படி தொடச்சிட்டு என்ன சொல்றானா, மாப்பிள்ளைக்கு கல்யாண வாழ்த்துக்கள், பார்த்து பத்திரமா போன்னு சொல்ல, நீ எதுக்காக கூப்பிட்ட என்ன பேசணுன்னு ஒன்றும் புரியல, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா காரில் பிரேக் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இவ தான் பிடுங்கி விட்டுட்டா போல. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஐயோ பிரேக் ஒர்க் ஆகலையே அப்படின்னு கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா அவனோட காரை ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்போ ஹீரோ இப்படி ஆக்சிடென்ட் ஆகி கிடந்துட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன், கடைசியாக எனக்கு மிச்சமாக கிடைச்சது என்னோட மரணம் மட்டும்தான் அப்படின்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா விஷம் சாப்பிட்டு இவ்வளோ அதே இடத்துல இறந்து கிடக்குறா. இப்போ அப்படியே கட் பண்ணா இவ ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இருக்க. ஹீரோக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இவ இப்படி உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட அம்மா தான் வராங்க. அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவனை தனியாக அனுப்புனதான் என்னோட தப்புன்னு சொல்ல, நீ எதுக்காக கவலைப்படாத, அவனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு அவங்க அம்மா சமாதானப்படுத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராங்க. இப்போ அவங்க வந்து அவர் ஆபத்தான நிலைமையிலேருந்து காப்பாற்றியாச்சு,
2 நாள் ஐசியூல இருக்க வேண்டியது வரும், கூடவே வச்சு பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஹீரோ கையில் போட்டிருந்த ரிங்கை எடுத்து கொடுக்க இவ அந்த ரிங்கை வாங்கி வச்சுட்டு அழுதுட்டு இருக்கா. ஏன்னா அந்த ரிங்கை 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் மாற்றிக்கிட்ட ரிங்கு. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இருக்க இவளோட ஆளுங்க ஹீரோட கம்பெனியில் ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா, அந்த பிரச்சனையை யார் ஏற்படுத்தினது அப்படின்னு எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. பார்த்தா இன்னொரு ஆள் வேணும்னே தான் அப்படி பண்ணியிருப்பான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த எவிடன்ஸை கோர்ட்டில் சப்மிட் பண்ணியே ஆகணும்னு ஹீரோவை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்போ இவன் அந்த எவிடன்ஸை வாங்கினதுக்கு அப்புறம் ஹீரோவை பார்க்க தான் வரா. இப்போ ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போதான் நம்ம ஒன்று சேர்ந்தோம், அதுக்குள்ளே இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சீக்கிரமே இந்த நிலைமை மாறணும், அப்போதான் உன் கூட சந்தோஷமா வாழ முடியும்னு இவ பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு நர்ஸ் தான் வராங்க. இப்போ அவங்க அவங்கள டாக்டர் கூப்பிட்டாங்கன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு டாக்டரை பார்க்கறதுக்காக வரா. மேடம் என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நான் உங்களை கூப்பிடலைங்களேன்னு அவங்க சொல்றாங்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவன் உயிருக்கு ஆபத்து இருக்கு, என்னை வேணும்னே டைவர்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு இவ வேகமா ஓடி வந்துட்டு இருக்க. பார்த்தா டாக்டர் மாதிரி வேஷம் போட்டுட்டு ஹீரோட கம்பெனியில் ஒரு ஆள் பிரச்சனை பண்ணா இல்லையா, அவன் தான் வந்திருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா இவன் உயிரோட இருந்தா எனக்கு தான் தொல்லன்னு அவன் ஹீரோவை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு மண்டைக்குள்ள ஏதோ ஓடிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா இவங்களோட வருங்காலம் தான். இவங்க 2 பேருக்கும் 10 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் நடந்திருக்கும். ஆக்சிடென்ட்ல கூட ஹீரோ இறந்து போயிருப்பானே, அது எல்லாம் தான் இவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கு. இவ கூட வாழ்ந்த நாட்கள் எல்லாமே ஹீரோட கண்ணு முன்னாடி வருது. இவன் ஆவி மாதிரி ஒரு உருவமா மாதிரி அவனோட ஃபியூச்சர் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கு. இவங்க இவளோட ஆளுங்க அவனை அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்க ஹீரோ இவள பாசத்தோட பார்க்குறான். அதை பார்த்தோன்னே என்னங்க இது நீங்களா என் புருஷன் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா சொல்ல எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்ல அட படு பாவி, நான் மட்டும் இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா, ஆனால் நீ மட்டும் ஜாலியாக இருந்திருக்க, ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னு சொல்ல அட இப்போ தாண்டி எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, எனக்கு உன்னை கஷ்டப்படுத்தணும்னு என்ன ஆசையான்னு சொல்ல சும்மா ஏமாத்ததடா, நீ சொல்கிறத நான் நம்ப மாட்டேன், என்கிட்ட பொய்யா சொல்கிறேன்னு இவ கோச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இது எல்லாமே கனவு மாதிரி இருந்துச்சு, உண்மை என்னன்றதை இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், உன்னை கஷ்டப்படுத்தணும்னு என்னைக்கு நான் நினச்சதே இல்லை, எப்போவும் கூட சேர்ந்து சந்தோஷமாக ஒன்றா வாழணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன், ஐ லவ் யூ பொண்டாட்டின்னு சொல்ல நானும் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன்னு இவங்க 2 பேரும் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோ இவளுக்கு ப்ரொபோஸ் பண்றான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கடவுளே நினைச்சாலும் நம்ம 2 பேரே பிரிக்க மாட்டாரு, ஏன்னா அந்த வாழ்க்கை அவரை மறுபடியும் நமக்காக கொடுத்தது, மரணமே வந்தாலும் என்னை கூட்டிட்டு போக முடியாது, நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன், உன் கூட சந்தோஷமா வாழ்றதுக்காக தான் இந்த வாழ்க்கை நீ ப்ரப்போஸ் பண்ண. இவ்வளோ இந்த ப்ரப்போஸலை அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்போ அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேரும் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு அவங்களோட புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமா இப்படி வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போற மாதிரி ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா நல்லதா இருக்கும். இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.